டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ளே போய் பயனாளர் குறியீடும் பாஸ்வேர்டும் வந்து அடிச்சுக்காங்க. அடிச்சுட்டு இதை டோட்டல் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே போகும். அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு இருக்குது. அதில் போனோன்னே நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிற விண்ணப்ப எண்ணை கொடுத்து வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா ஹால் டிக்கெட் வந்துடும். ஒருவேளை பாஸ்வேர்டு எதுவும் மறந்துருச்சு அப்படின்னா எப்பயும் போல தான், உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா கடவுச்சொல் மறந்து விட்டதுங்கிறது கொடுங்க. உங்கள் பயனாளர் ஐடி இருக்கும்ல, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் என்ட்ரி பண்ணிக்காங்க. என்ட்ரி பண்ணிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி இது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கே உங்களுக்கு என்ன வந்துடும்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்துடும். ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு போட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருவேளை பயனாளர் குறியீடே மறந்து விட்டு அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே மறந்துடுச்சா, நீங்கள் போங்க ஈஸியானா இங்கே 10th மார்க் ஷீட் தான். இந்த 10th மார்க் ஷீட்டு இப்படி எடுத்துக்காங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அடிச்சுட்டு டேட் ஆஃப் பர்த் அடிச்சுட்டு அங்கே போய்ட்டு திரும்ப ரிஜிஸ்டர் மொபைல் ஆர் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதோடைய நம்பரும் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா இதில் போய் ஃபர்கட் கொடுத்து கூட நம்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆனால் நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல, அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் ஆர் எஸ்எம்எஸில் அந்த விண்ணப்ப எண் வந்து வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த நம்பரை எடுத்து தான் நீங்கள் ஹால் டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ டவுன்லோடு பண்ணிக்காங்க. லாஸ்ட் மினிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோடு பண்ணிடுங்க. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தவரில் போகிறீங்க. உங்கள் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு தெரியும். அதில் மெயிலில் போய் செக் பண்ணுங்கள். நம்ம எங்கேயாவது எழுதி வச்சுருப்போம், டைரியில் எழுதி வச்சுருப்போம், எங்கேயா ஒரு இடத்துல எழுதி வச்சுருப்போம். மறந்துட்டிங்கன்னா அதை எடுத்து இந்த இடத்துல போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டுக்காங்க. மறந்துருச்சுன்னா இதை கொடுத்து ஃபர்கட் கொடுத்து எடுத்துக்காங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அழகாக நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணிக்கலாம். இந்த குரூப் 4 அப்ளை பண்ணது கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணி வச்சுருப்பீங்க, இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. வாட்ஸ்அப் எதுலையா ஒரு இடத்துல சேவ் பண்ணி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், எஸ்எம்எஸும் வந்திருக்கும். அதில் போனீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து நீங்கள் அதில் அந்த நம்பரை போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் கட்டாயம் நீங்கள் வந்துடும். ரைட்டாப்பா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.